கடகோபாய ரங்கநாத ஸ்ரீரங்க வீர வேதாந்த நாராயணோ சதா சர்வேபியா பழைய பாத தந்தை என்ன கேளுங்க. सर्वादीति सर्वनामानि पूर्व अर अवर दक्षिण उत्तर अपर விவசாயம் சூத்திரம் இதான் விவசாயம் சமுதாயம் எந்த பூர்வ சட்டங்கள் வந்து சொல்ல போறேன். அதன் சொம் அது மாத்திரம் தான் சர்வநாமம் உட்காந்துருக்கு. சுமக்கியா ஜனாக்கியாயான்னு சூத்திரம். அதன் சொம் சத்தம் எந்த இடத்துல யூஸ் பண்ண போறேன், எந்த இடத்துல யூஸ் பண்ணா சர்வநாம சமயம் அப்படின்னு சொல்றது சூத்திரா பண்ணியிருக்கேன். அதான் இங்க சொம் மாத்திரம் தான் சர்வநாம கணக்கு இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். மீது எல்லாம் ஃபுல்லா எழுதியிருக்கேன் சூத்திரம். அது சுமக்கியா சூத்திரம். ஆனா சொம் சத்தம் மாத்திரம் தான் நமக்கு சர்வாதிகாரி சொல்லப்பட்டவர். अंतरं बदलियोगो पदंशयोगो अंतरं अंतरस्य मात्रंदा अंतरस्य मात्रंदा सर्वनिर्भरता அது எந்த இடத்துல யூஸ் பண்ண போறே அப்படின்றத பதலியோகோ பதंशयोगो சூத்திரம். அது பின்னாடி பார்க்க போறோம். எது சத்து எது ஏகது இதம் அது ஏக வி விஸ்மத் அஸ்மத் பவது கிம் அப்படின்னு 35 சப்தங்களும் பிராணான சப்தங்கள். பிராணான சப்தங்களுக்கு சப்த ரூபங்கள்ல கதைகள் இது சொல்லணும். அர்த்தா பகவச்சனம், சதுர்த்தி ஏகவச்சனம், சப்தம் ஏகவச்சனம், பஞ்சம் ஏகவச்சனம், ஷஷ்டி பகவச்சனம், சப்தமி ஏகவச்சனம். இந்த 5 இடத்துல ராம சப்தங்கள்லாம் காட்டணும். இந்த இடத்துல வேதமானது இருக்கு. அது என்னென்ன சூத்திரம் இருக்கிறது பார்க்கலாம். முதல் சூத்திரம் பிரதமா பகவச்சன ரூபம் ராமஹா ராம ராமஹா மாதிரி இல்லாம சர்வா சர்வ சர்வேன்னு மாறுது. அது காரணம் ஜசஹா ஸ்ரீ இங்க சூத்திரம் ஸ்பெஷலா வருது. அதந்தாத சர்வநாமனः யசஹ ஸ்ரீ ஸ்யாத். அதந்தமான சர்வநாமம். சர்வநாமம் இது பேர் இருக்கும். கணக்கத்துக்கு சர்வநாமம். அதுல அகாராந்த அதந்தனா ஆவ அந்தமா வருது. அதந்தம் அதந்தமா இருக்கிற இந்த சப்தத்தை காட்டும். ஜஸ்பத்தை பரமா இருக்குது. ஸ்ரீ ஸ்யாத் ஜஸுக்கு ஸ்ரீ ஆனது வருது. ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க. கிளாஸ் போயிட்டு இருக்கு. நமஸ்காரம். அது இது அனுப்பிச்சிருக்கனே உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருக்கனே. அப்போ அந்த அதந்தமா சர்வநாமக்கு ஸ்ரீபாவமானது வருது. அந்த ஜசஹா ஜஸுக்கு ஸ்ரீ வர்றதுனால ஜஹா சஷ்டி விபக்தி சொல்றதுனால கடைசி எழுத்துக்கு வரணும். ஆனா ஸ்ரீன்றது 2 எழுத்தா இருக்கதான் அநேகால் பார்த்து அது ஜஸ்ஸுக்கே வந்துடுது. அப்போ ஜஸ் வந்து ஸ்ரீ வருது. ஸ்ரீ வந்ததுன்னா ஸ்ரீல சகாரத்துக்கு அசப்தத்தினால சகாரத்துக்கு சமயா ஈதா இருக்கும். அப்போ சர்வே ஈ சர்வே குணம் வந்து சர்வே ரூபமா வருது. அப்புறம் சர்வநாமனா ஸ்மை அது சதுர்த்தி ஏகவச்சனத்துல ரூபம் சர்வஜே அப்படின்னு இருக்கச்சு. அது அதந்தாத்து அங்காத்து பரஸ்ய அதந்தமான அங்கத்தை காட்டிலும் பரமா இருக்கிற சர்வநாமனா சர்வநாம பெயருடைய ஞேக்கு ஸ்மை ஆதேசமானது வருது. ஸ்மைன்ற ஆதேசமானது அதுக்கு வருது. அப்ப ஞே போயிட்டு அகாரத்துக்கு தசபத அகாரம் இத்து ஏ இருக்கும். அந்த ஏக்கு ஸ்மை இந்த சர்வநாமனா ஸ்மைனால ஸ்மை ஆதேசம். அப்ப சர்வ ஸ்மை சர்வஸ்மை. அப்புறம் இது யசி யசோஹோ ஸ்மாஸ்மினோ பஞ்சம் ஏகவச்சனத்துக்கும் சப்தம் ஏகவச்சனத்துக்கும் ரூப வரத்துக்கு ஒரே சூத்திரத்தினால விதிக்கிற 2 காரியத்தையும் யசி யசோஹோ ஞசிக்ஞோஹோ ஞசி ஞி ரெண்டுத்துக்கும் ஸ்மாஸ்மினோ ஸ்மாத்து ஸ்மின் ஞசிக்கு ஸ்மாத்து ஞிக்கு ஸ்மின் ஆதேசமானது விதிக்கிற.
அதந்தாத் அங்காத்து அதந்தமான அங்காத்து பரமா இருக்கிற சர்வநாமனா சர்வநாமாவுக்கு ஏதயோஹோ சர்வநாமாவோட ஏதயோஹோ ஞசிஞயோஹோன்னு இத்தியர்த்தா ஞசிக்கும் நீக்கும் ஏதோ சஹா இந்த ரெண்டு வருது ஸ்மாத் ஸ்மின் சஹா இத்தியர்த்தா ஸ்மாத்தும் ஸ்மின்னும் வருது அப்போ சர்வ ஞசி ஞஸ் அப்படி இருக்கச்சு அதுக்கு ஞசிக்கு ஸ்மாத் வந்து சர்வ ஸ்மாத் அப்போ சர்வ பிளஸ் ஸ்மாத் சர்வ ஸ்மாத் அப்படின்னு ரூபமானது ஆறுது அப்புறம் சஷ்டி பகவச்சனத்துல ரூபம் ஆமி சர்வநாம்னா சுட்டு அவர்ணாந்தாத்து இது சஷ்டி பகவத்துவ ரூபம் அவர்ணாந்தாத்து பரஸ்ய சர்வநாம்னா விகிதஸ்ய ஆமஹ சுட் சியாத் அப்போ அதே மாதிரி அவர்ணாந்தமா இருக்கிற பரமா இருக்கிற சர்வநாமத்துடைய மேல விகிதா விதிக்கப்பட்ட ஆமஹ ஆம் பிரத்யத்துக்கு சுட் ஆகமம் சுட் ஆனது ஆகமமாக வருகிறது அப்போ சுட்டு ஆகமனால அது கூட வந்து உட்காந்துக்கும் அது தள்ளிட்டு வராது ஆமுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வைக்கணும் அதுக்கு அங்க அந்த இடத்துல வந்து சந்தேகம் வரைச்சு ஆத்தியந்த ஒட்டகித சூத்திரம் வந்து அந்த ஆம வந்து சுட்டாந்த டித்தான ஆகமா இருக்கிறதுனால எதுக்கு விதிக்கிறாரோ அதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கும் இப்போ ஆமுக்கு சுட்டு விதிக்கிறதுனால சுட்டாந்து ஆமுக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கும் அப்போ சுட்டு டக்கார இத்து உட்கார உச்சாரத்தை போயிட இசு தான் இருக்கும் அப்போ சர்வ இசு ஆம் சர்வசாம் அப்படின்னு இருக்கும் அப்புறம் ஏத்தம் பகவத்தின ஜல்லியத்தின ஏத்தம் வந்து சர்வேசாம் ஆகும் அப்புறம் இன்கோஹ ஆதேச பிரத்யோகனால சத்துவம் வந்து சர்வேஷாம் அப்படி ரூபமானது ஆறுது அப்போ சர்வஸ்மின்றது சர்வ நீ யசோஹோ ஸ்மாஸ்மினால அந்த நீக்கில் அக்காரத்தை பார்த்தா ஏதா இருக்கும் அதுக்கு ஸ்மின் ஆதேசம் அப்போ சர்வஸ்மின் சர்வஸ்மின் அப்படின்னு போன வார்த்தம் பார்த்தோம் சேஷம் ராமத் இப்போ 5 ரூபம் வேலை சொன்னோம் பிரதமா பகவச்சனம் சப்தமி சதுர்த்தி ஏகவச்சனம் பஞ்சமி ஏகவச்சனம் சஷ்டி பகவச்சனம் சப்தமி ஏகவச்சனம் இந்த 5 இடத்துல தான் சர்வசப்தத்தை உண்டான சப்த ரூபங்கள்ல வேதங்கள் அந்த வேதங்கள் 5த்தையும் இப்போ சூத்திரனால சொல்லிட்டோம் மீது எல்லாம் சேஷம் ராமவத்து மீது சர்வ அகாராந்தமான சர்வநாம சப்தம் எது இருந்தாலும் மீதெல்லாம் ராம சப்தம் சொல்லிக்க வேண்டியது மீதி ரூபங்களை வேதம் கிடையாது சொல்லிக்கணும்னு சொல்லி பார்த்தோம் ஏவம் விஸ்வாதயா அப்படி அதந்தாக இதே மாதிரி விஸ்வாசம் 35 சப்தம் சொல்லணும் அது எந்தெந்த சப்தம் அகாராந்தமா ஈஸ்வர சப்தம் அதெல்லாம் இருக்கு அவைகள் எல்லாமே இப்போ சர்வசப்தம் சொல்ற மாதிரி தான் வேதங்கள் 5 இடத்துல வேதம் இதெல்லாம் ராம சப்தம் போல சொல்லிக்கோங்க அப்படின்னு கடைசி கிளாஸ்ல பார்த்தோம் இந்த சந்தேகம் என்ன இருக்கா ஓகே இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டியது உபசப்தா நித்தியம் திவச்சனாந்தா இப்ப என்ன கேள்வி கேட்டா இப்ப இந்த வருது இப்ப சர்வ சப்தத்துல சர்வ விஸ்வ சப்தம் அகாராந்த சப்தம் இப்ப சர்வ சப்தத்தை அங்க நம்மளுக்கு கேள்வியானது கிடையாது அப்போ அவன் அடுத்தது கேள்வி உபசப்த வார்த்தை எடுத்துக்கிறேன் உபசப்தா நித்தியம் திவச்சனாந்தா அந்த உபன்றது 2 இரட்டையும் சொல்றோமே அதுன்னு அர்த்தம் 2ன்னு அர்த்தம் அது நித்திய திவச்சனம் 2ன்றது எப்போ ஏகவச்சனம் இருக்க போறது இல்லை பகவச்சனம் இருக்க போறது இல்லை நித்தியம் திவச்சன சப்தம் அது உபவுன்ற சப்தம் உபவுன்ற வரப்போறது அப்ப நித்திய திவச்சனம் அதான் பாருங்க அதுல உபவ் 2ன்னு போட்டிருக்கா பாருங்க சம்ஸ்கிருதத்துல உபயாபியாம் 3 உபயோக 2 என்ன அர்த்தம்னா பிரதமா தித்திய விபக்தியில உபவ் ரூபம் திருத்தியா பஞ்சமி ஷஷ்டி திருத்தியா சதுர்த்தி பஞ்சமி இந்த 3 இடத்துலயும் உபாபியாம் சக்தி சப்தமே உபயோகோ அதனால இந்த 3 ரூபங்களும் ரூபரையா எழுதி போட்டுட்டாவா உபவ் உபயாபியாம் உபயோகோ அப்படின்னு முடிஞ்சிடுச்சு இப்ப கேள்வி நம்மளுக்கு என்னன்னா இப்ப உபசப்தமானது நித்திய திவச்சன சப்தம் இப்ப நம்ம சர்வநாமான் பேர் வச்சா நம்ம என்ன சொன்னோம் காரியங்கள் பிரதமா ஏகவச்சனம் திவச்சனம் பகவச்சனம் இதுல நம்ம விசேஷ 5 சப்தம் என்ன சொன்னோம் இங்க பிரதமால பகவச்சன சர்வநாம காரியம் அப்புறம் சதுர்த்தியில ஏகவச்சனத்துல சர்வநாம காரியம் பஞ்சமி ஏகவச்சனத்துல சர்வநாம காரியம் சஷ்டி பகவச்சனத்துல சர்வநாம காரியம் சப்தமி ஏகவச்சனத்துல சர்வநாம காரியம் நம்ம 5 சொன்ன இடம் பிரதமா சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி தான் வேதங்கள் அது எங்க பிரதமால பகவச்சனத்துல சதுர்த்தியில ஏகவச்சனம் பஞ்சமி ஏகவச்சனம் ஷஷ்டி பகவச்சனம் சப்தமி ஏகவச்சனம் இங்கதான் இருக்கு ஆனா நம்ம உபசப்தம் சொல்லியிருக்கோம் நித்திய திவச்சனம் சொல்லியிருக்கோம் உபசப்தம் நித்திய திவச்சனம் அப்படி இருக்க சர்வநாம காரியம் எதுவுமே அதுக்கு வரப்போறதே இல்லை அப்போ சர்வநாம காரியமே வராத போது
அதை சர்வநாமத்தில் சொல்ல வேண்டிய பிரயோஜனம் என்ன? இப்போ சர்வாதிகரணத்தை போட்டிருக்கோம்னா மீதி சப்தங்களை காட்டிலும் 5 இடத்துல பேதம் வருது, அதுக்கோசம் போட்டிருக்கோம். இப்போ சர்வசப்தமோ விஸ்வசப்தமோ ஓகே. இப்போ உபசப்தம்ன்ற நித்திய ஜீவச்சன சப்தம். அப்படி இருக்கிறது சர்வநாமமான வரப்போற காரியங்கள் 5 சப்த ரூபங்கள்ல அது ஏகவச்சனத்தையும் பகுவச்சனத்தையும் வருதோ தவிர ஜீவச்சனத்துல கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிறது இந்த உபசப்தத்தை சர்வாதிகரணத்துல இந்த குரூப்ல சர்வ குரூப்ல போட்டதுக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேள்வி புரிஞ்சுதா? புரியுது. இப்போ உபசப்தத்தை அகாரம் சப்தம் இருக்கட்டும், இதுல ரூபமே வரப்போ சர்வநாம படுத்தினா வரக்கூடிய காரியம் எதுவுமே அது வரப்போறதுனால இதுக்கு எதுக்கும் போடுவானே அப்படின்னு கேட்கட்டு தஸ்ய இக பாடக அகஜர்த்தா. தஸ்ய அப்படின்னா உபசப்தஸ்ய இத்தர்த்தா. அந்த உபசப்தமானது இகனா இங்கு எங்க சர்வாதிகணே, இந்த சர்வாதிகணத்துல பாடக படிக்கப்பட்டதற்கு காரணம் அகச் அர்த்தா. என்ன வர போறோம்? அகச் அப்படின்னு அகச் வர போறது. அகச் ஒரு காரியம். இந்த அகச் வரணும்னுக்கோசரம் நம்ம போட்டிருக்கோம். இந்த உபசப்தத்துக்கு அகச் வரும். அந்த அகச் வரத்துக்கோசரம் இந்த சர்வாதிகனை போட்டிருக்கோம். ஏன்னா சர்வாதிகனை கூட எப்படி அகச் வரும்னா சூத்திரம் அவ்யய சர்வநாம்னா அகச் பிராப்தே அப்படின்னு சூத்திரம் இருக்கு. அவ்யய சர்வநாம்னா அகச் பிராப்தே. அவ்யயத்துக்கும் சர்வநாமான பேருள்ளதுக்கும் அகச்சானது வருது. பிராப்தே டீனா சொல்லியும் டீக்கு முன்னாடி பிராக்னா முன்னாடி அர்த்தம். தேக பிராக்னா டீ சமயம் அந்த அந்த எந்த பதத்துக்கு விதிக்கிறாரோ அதனுடைய டீ எது, அந்த டீ வர்ணத்தை காட்டிலும் முன்னாடி அகச்சு வரும்னு சொல்லி விதிச்சிருக்கு. இந்த உபசப்தத்துக்கு அகச்சு வரணும், அதுக்கோசம் போட்டிருக்காரு. அப்படின்னா அப்போ சொல்றாங்க இல்லைங்க உப நமக்கு என்ன உருப்பானோம்? உபகௌ சாரி உபகௌ அப்படின்னு சப்தம் இருக்கு. உபகௌன்ற ரூபம் வரணும். அந்த ரூபம் வரத்துக்கு என்னன்னா உபசப்தத்து மேல அகச்சு வந்தாதான் உபகௌ ரூபமானது நம்மளுக்கு ஆகும். நம்ம உபகௌ ரூபம் ஆகணும். அந்த உபகௌ ரூபம் வரணும்னா உபசப்தத்து மேல அகச்சு வந்தா என்ன காணும்? உபகௌ ரூபமானது ஆகும். இப்போ உபசப்தம் ஏன்னா பிரதமா ஏகவச்சனம் தானே, அவு பிரத்யம். அப்போ உபசப்தத்து மேல அவு பிரத்யம் வந்தாச்சு இந்த அவ்விய சரவணாக பிராக்தேனால உபசப்தம் சர்வநாமா. இப்ப சர்வநாம படிச்சதுனால என்ன பிரயோஜனா? சர்வநாம படிச்சதுனால இதே எதையும் வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கோசரம் சர்வகண பாட்டா சர்வகணத்துல படிக்கப்பட்டிருக்கு. அதனால என்ன வரும்? சர்வநாமான்னு பேர் வரும். சர்வாதி கணத்துல படிக்கப்பட்டதுனால சர்வநாமான்னு பேர் வரும். சர்வநாமான் பேர் வந்தா என்ன ஆகும்? அகச்சு வரும். அகச்சு வந்தா என்ன ஆகும்? உபகௌ ரூபம் சித்திக்கும். இப்போ உபகௌ உப பிளஸ் அவு அப்படின்னு இருக்காச்சு. இந்த உபசப்தத்துக்கு அகச்சு வர்றது. உபசப்தத்துல உப்பு அப்படி பிரிக்கலாம். உப்பு உ இப்பு ஆ 3 எழுத்து இருக்கு. அது உபல எது டி டீனா சொல்லிருக்கோம், மேலே படிச்சிருக்கோம். அச்சோந்தியாதி டி ஒரு சப்தத்துல இருக்கிற எழுத்துக்கள்ல அச்சு எழுத்துக்களுக்குள்ள எது கடைசி அச்சோ அதுக்கு டீன்னு பேரு. இப்போ உ இப்பு ஆல 2 அச்சு இருக்கு. ஊ ஒண்ணு இருக்கு, ஆ ஒண்ணு இருக்கு. அதுல கடைசி எழுத்து ஆகாரம். அந்த ஆக்கு என்னன்னு பேரு? டீன்னு பேரு. அச்சோந்தியாதி டி அச்சா மத்தியே அச்சுகளுக்குள்ள யஹா அந்தியா எது ஆதியோ அதுக்கு டீன்னு பேரு. அந்திம அச்சு மெய்யெழுத்தா இருந்தா அது ஆதிக்கு சேர்த்து. உதாரணம் சொன்ன ராஜன் ராஜன் இருந்தா கடைசி எழுத்து இன்ன இருக்கு. அப்ப இந்த ஆ இன்னு அன்னு டி. கடைசி எழுத்து உயிரெழுத்தா இருந்தா அதுக்கு டீன்னு பேரு. கடைசி எழுத்து மெய்யெழுத்தா இருந்தால் அந்த மெய்யெழுத்து அதுக்கு முன்னோடி இருக்கிற உயிரெழுத்தை சேர்த்து டீன்னு பேரு. இப்ப உப அப்படின்னு கடைசி எழுத்து மெய்யெழுத்தா இருக்கு. அந்த மெய்யெழுத்தா இருக்கிற அகாரத்துக்கு டீன்னு பேரு. அப்ப டீன் பேரு அதுக்கு முன்னாடி தான் வந்துடும் அகச்சானது கொஞ்சம் அவ்விய சர்வநாமம் அகச் பிராக்தேக டீக்கு முன்னாடி அர்த்தம். அப்ப டீக்கு முன்னாடினா இந்த உப்புக்கும் இப்புக்கும் ஆக்கு நடுவுல அகச்சுன்னு வந்து உட்காந்துக்கும். அகச்சுல சகாரம் போயிடும், அகார உத்தாரணம் போயிடும், அக்கு தான் வரும்.
அப்போ உப்பு அக்கு ஆ இங்க அவு வச்சுப்போம். அவு உப்பு அக்கு ஆ அவு. அப்போ உபக் அவு. உ இப்பு பிளஸ் ஆ ப இக்கு பிளஸ் ஆ க உபக பிளஸ் அவு விருதி வந்து உபகவ். உபகவ் ரூபமான நம்மளுக்கு சித்திச்சிடும். புரியுதா? உபகவ் ரூபம் வரணும். உப சப்தத்து மேல ஜீவத்துல அவு பிரத்தையும் அவ்விய சர்வநாமனாம் அகச் பிராக்தேனால அந்த உப சப்தத்துக்கு சர்வநாமான் பேர் வந்தால் சர்வாதிகாரம் படிக்கப்பட்டால் சர்வநாமான் பேர் வரும். சர்வநாம பேர் வந்தால் அதுக்கு அகச்சு வரும். அகச்சு எங்க வரும்? அந்த டீக்கு முன்னாடி. அந்த உபல டீ எது? ஆ டீ. அதுக்கு முன்னாடி அந்த அக்கானது வந்து உட்காந்துருக்கும். அகச்சில தக்காரம் அக்காரம் போயிடும் அக்குன்னு இருக்கும். அப்போ உப்பு அக்கு அ அப்படின்னு உட்காந்துருக்கும். உப்பு அக்க உபக்க உபக்க பிளஸ் அவு உபகவ் ரூபம் தெரிவிச்சிடும். இப்போ உபகவ் ரூபம் சித்திக்கணும்னா அதுக்கு அகச்சு வேணும். அகச்சு வேணும்னா சர்வநாம சம்ஞா வேணும். சர்வநாம சம்ஞா வேணும்னா சர்வாதிகாரம் படிக்கப்படணும். அப்போ உபகவ் ரூபம் ஆகும். அதனால சர்வாதிகனே பாடகா அகஜர்த்தா. அகச்சு வேணுத்துக்கோசரம் இந்த சூத்திரமானது பிரத்யமானது உபசப்தமானது இந்த 5 பிரயோஜனம் இல்லாட்டாலும் இன்னொரு அகச்சுன்னு இருக்கு. அந்த அகச்சு வரத்துக்கோசரம் அகச்சு உபகவ் ரூப சித்திக்கிறதுக்கோசரம் உபசர்வத்திய சர்வாதிகனே பாடமானது படிக்கப்பட்டிருக்கிறது. சந்தேகம் இருக்கா? திருப்பி சொல்லணுமா? சொல்லுங்க. அடியன் இது எதுலையுமே போடல அடியன். நம்ம அந்த நீங்க கொடுத்த அந்த வரதாச்சாரியா புக்லயும் போடல இந்த உபகவ் சொன்னதெல்லாம். இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த உபகவ் ரூபம் அகஜத்தாரு கொடுத்திருக்காரு. இல்ல கொடுக்கல. எங்க எங்க அவ்விய சர்வநாம கட்சி பிராக்தேகன் போட்டிருக்காள். அதுல போட்டிருக்கா இது சூத்ரா நேதி சேஷகன் போட்டிருக்காள். அங்க அதை வச்சு சொல்றேளா? இல்ல இப்ப ஆமி சர்வநாம சூத்திரம் எடுத்துட்டோம்ல. அதை நடத்தியாச்சு. இல்ல கீழே நோட்ஸ்ல ஃபுட் நோட்ஸ்ல கொடுத்திருக்காளே அதை வச்சு அதை சொல்றேளா நீங்க? இப்ப இந்த படந்து நம்ம எதுக்கு இந்த மூலத்திரிய உபசப்தா நித்தியம் திவச்சனாந்தः. கரெக்ட். உபவ் உபாபியாம் உபயோக கொடுத்திருக்காரா? ஆமா கொடுத்திருக்காரு அடியன். ஆமா அதுக்கப்புறம் உபாபியாம் உபயோக தான் வந்திருக்கு. தஸ்யக பாடः அகஜ் அர்த்தः. அகஜர்த்தா இத அகஜர்த்தா போட்டுக்க அத விவரிச்சு காட்டுறேன். வியாக்கரணம் எங்க இருக்கலாம்? அது அகஜர்த்தான அகஜ் போஸ்றோம் அப்படின்னா அந்த ரூபனை எழுதி கொடுத்தாங்க உங்களுக்கு. இது காட்டுறேன். ஓகே சரி புரியுது. ஓகே ஓகே ஓகே. ஒரு அகஜத்தான உங்களுக்கு என்ன இதுவா அகஜத்தான பிரயோஜனம் கேட்க போறீங்கன்னு அந்த புரியுது. இப்போ உபகவ் சூத்திரத்துக்கு ஏன் போட்டேன்னா அகச்சு வேணும்னா சர்வநாம சஞ்ஞா வேணும். அதெல்லாம் புரியுது. இல்ல உபவ் கரெக்டா உபகவ் கரெக்டா அடியன்? உபவ் கரெக்டா உபகவ் கரெக்டா? சாதா ரூப உபவ் சூத்திரம் உண்டு. வந்து உபகவ் ரூபாரு. உபகவ் இன்னொரு ரூபம் இருக்கா அடியன்? இன்னொரு விகல்பம் மேல அகச்சு போட்டா உபகவ் இன்னொரு ரூபமும் இது சித்திக்கிறதுன்னு சொல்லுங்க. இது ஏன் இந்த சர்வநாம போட்டா இது இந்த உபங்கிற சப்தமே வந்து சர்வநாம கணத்துல வருது. அதனால நம்ம இத இங்க போட்டிருக்கார். அது ஒரு காரணம். கேள்வி இல்ல. உபசப்த சர்வநாம போட வேண்டாம் அப்படி வச்சு நம்ம கேள்வி உல்டா வச்சு அப்படி வச்சு உல்டா வச்சு உபசப்தம் சர்வாதிகாரத்துக்கு 5 காரியங்கள் இருக்கு. அந்த 5 காரியங்களும் ஏகவச்சனத்துல கொஞ்சம் திவச்சனம் சொல்லப்படுது. நித்திய தீவச்சனம். ஆமா அதுல இல்லவே இல்ல. அந்த 5 இடத்துல வரவே மாட்டேங்கிறது. ஆமா வரவே இல்ல. இது உபகவ் தனியா ஒரு ரூபம் இருக்கு. அந்த உபகவ் ரூபம் வரணும்னா அகச்சு வரணும். ஓகே அகச்சு வரணும்னா இது அவ்விய சரவணா அகச்சு பிராக்தேன அவ்விய உபன்றது அவ்விய அப்ப சரவணாம சரவணாம செஞ்ச உடனே சர்வாதிகாரி படிக்கணும். ஓகே 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 அடியன். வேற சந்தேகம் இருக்கா? பிராக்தேஹேனா என்ன அடியன் அர்த்தம்? பிராக்தேஹே
பிராப்தினா வருதுன்னு அர்த்தம், அடையிறதுன்னு அர்த்தம். அடையிறதுன்னு அர்த்தம். பிராப்தேஹே. இது பிராப்தே அப்படி ரூபம் அடையச்சே அப்படி வரச்சேன்னு அர்த்தம். அதான் பிராப்தே தான் அர்த்தம். பிராப்தேனாலும் பிராப்தேனாலும் அர்த்தம் சேம் தான். அதான் அது அதனுடைய இதுதான் பிராப்தேஹே அது அர்த்தம். பிராப்தேஹே. சந்தேகம் இருக்காடே? சூத்ரேன இதி சேஷகன்னு போட்டிருக்காரு. அப்படின்னா என்னடியா? இதி சூத்ரேன இதி அவ்யய சர்வநாம்னா கச்சி பிராப்தேஹே இதி சூத்ரேன இதி சேஷகன்னு போட்டிருக்காரு. சேஷகனாக்கா எங்க அதான் அவ்யய சர்வநாம்னாம் அகச்சி பிராப்தேஹே இதி சூத்ரேன இதி சேஷக. சூத்ரேன இதி சேஷக. அகச்சு எப்படி வரும்? அகச்சின்னு எப்படி ரூபம் வரும்? இந்த சூத்திரத்தினால வரும் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த சூத்திரம் சூத்திரத்தினால். ஓகேவா? இதுல இன்னொரு இதுல பாடத்துல ஏதாவது கேள்வி இன்னொரு கோமதியில இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். அவனா சொல்றான் இப்ப உபகவுன்ல அகாச் வரணும். நீங்க மியூட் பண்றீங்களா? உபகவுன் ரூப சித்திக்கணும், அதுக்கு அகாச்சு போகணும். அகாச்சு வரணும்னா சரணாம் சஞ்சா போகணும். சரணாம்னா சர்வகணாதி பானம் போகணும்னு சொல்லி படிச்சோம். பூரபக்ஷி எதிர்வர்த்த கேட்கறான், இந்த உபகவு தான் ரூபம் சித்திக்கணும், அதுக்கு அகச்சே வேண்டாம், கப்ரத்தேன சிருஷ்டின்னு கூறுகிறேன். கஹா சுவார்த்தே கஹான்னு ஒரு பிரத்தியம், கஹான்னு பிரத்தியம். அந்த கப்ரத்தேனா உபக ரூபம் அது ஆயிடுமே அப்படின்னு கேட்கறான். எப்படின்னா உப அவு இருக்குல்ல, இங்க உப சந்த அகச்சுவா வைக்காம க வச்சுடுறேன். உபக பிளஸ் அவு உபகவு அப்படியே ரூபாயிடும். அப்போ தனியா இருக்கு. அதான் உபசப்தத்து மேல படிக்க வேண்டாம், சரணாமஞ்சம் வேண்டாம், அகச்சு வேண்டாம், கப்ரத்தேன விசேஷிட்டி பிரத்தியம் போட்டாலே உபகௌ ரூபம் விசாரம் அப்படின்னு கேள்வி இருக்கு. அதனால அப்படியே ரூபம் உபகௌ ரூபம் ஆகாதுன்ட்ட. அதுவே ஆகாது இல்ல, ரூபம் என்ன ஆயிடும்? உபயக்கௌ தான் ரூபம் ஆகும்ட்டு. உபகௌ ரூபம் ஆகாது, கப்பரத்தை வச்சா உபயக்கௌ ரூபம். ஏன்னா இன்னொரு பிரத்தியம் விதிக்கிறேன், ஐஎச்னு ஒரு பிரத்தியம் விதிக்கிறேன். ஐஎச் பிரத்தியம் வந்து எப்ப விதிக்கிறேன்னா, தித்யா விபக்தி பரமா இல்லாத பொழுது, தித்யா விபக்தி பக்கத்துல உபசத்து பரம எப்போ வரும்னா அந்த ஐஎச் பிரத்தியங்கள்லாம் தித்யா விபக்தி பரமா இல்லாத போது ஐஎச் ஆனது வரும். இப்போ இங்க உப அவு, இங்க உப்பு அக்கு ஆ அவு உபகௌ, இது ரெண்டு சொன்னோம், புரிஞ்சுங்க. உப அவு உப அவு ரெண்டுத்து ஒண்ணுதான். இப்ப அகச் வந்தா இடம் உப க அவுன்னு ஆகும். இங்க அயச் கப்பரத்தை வந்தா உப க அவுன்னு ஆகும். அகச் வந்தா உப்பு அக்கு, இந்த ஆக்கு இந்த ஆக்கும் இப்புக்கு நடுவில் வந்து உட்காந்துருக்கும் அகச்சு. அப்போ உப்பு அக்கு உபக அவு அப்படி ஆகும். இப்ப இது ஆனா விட்டுன்னு ஆகும். இங்க பாருங்க, உப அவு இந்த உபசப்தத்தை காட்டிலும் அவு பிரத்தியம் இருக்க, நடுவில் என்ன உட்காந்துருக்கு? கான்ற பிரத்தியம் உட்காந்துருக்கு, கப்பிரத்தியம். இப்ப உபசப்தத்தை காட்டிலும் துதியா பரமா இல்லையே, பரமா இல்லாத பொழுது அகச்சானது வந்திருக்கு, அயச்சானது வரும்னு அயச் விதிக்கிறது. அப்ப அயச் வந்தா இந்த உப்புக்கு அயச் வந்து உபயக் அவு உபயகௌ ரூபம் ஆகும், உபகௌ ரூபம் ஆகாது. கப்பிரத்தியம் வந்தால் அந்த உபசப்தத்துக்கும் அவு சப்தத்துக்கும் நடுவில் தடுத்துறதுனால அந்த விபக்தி பரமா இல்லாத பொழுது அயச் பிரத்தியம் விதிக்கிறேன். அயச் பிரத்தியம் வந்தால் உபயக் அவு உபயகௌ உபய பிளஸ் உபயக பிளஸ் அவு உபயகௌ ரூபம் ஆகும், அதோட உபகௌ ரூபம் ஆகாது. சரி, இங்க அந்த ப்ராப்ளம் வராதா? வராது. ஏன்னா உப சப்தத்துக்கு அகச்சு உபசப்தத்துக்கு அப்புறம் வந்து உட்காரல, அந்த உபக்குள்ள வந்து உட்காந்துடுத்து. உப்ப அந்த உப்ப இப்ப பிரிச்சுட்டு அந்த ஆக்குள்ளே வந்து உட்காண்டதுனால போன கிளாஸ் சொன்னோம், தன்மத்திய பயித்தா தத்கிரகண விஷயந்தே. அந்த அந்த உபசப்தத்துக்குள்ள உட்காந்துட்டுனா அது வேறையா போகாது, வெளில வராது, அதான் உபசப்தமே ஆயிடும். இப்போ உபசப்தம் இது,
இந்த அக்காச்சு வந்தா உபக இந்த அக்கா வரைக்குமே உபசப்தம் தான். ஏன்னா அந்த உபசப்தத்துக்குள்ள வந்து அந்த அக்கா வந்து உட்காந்து இருக்கு. அப்போ அது உபவே அது ஃபுல்லா இருந்தால அதுக்கப்புறம் அவப்பிரத்தியம் பரமா இருக்கு. அப்போ உபசப்தத்துக்கு என்ன வராது, அயச்சாரணம் வராது, உபகௌ ரூபம் சித்திச்சிடும். அதனால உபகௌ ரூபத்துக்கு அயச்சு தான் ஓணும், சர்வநாம சஞ்சா ஓணும், சர்வதிகரணம் பாடம் ஓடும். புரியுதா? கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருக்கா? கொஞ்சம் கஷ்டம், பரவாயில்ல. இந்த அயற்சி பிரத்தியம் எந்த ரூல்னால வருது? அயற்சி பிரத்தியம் அது சுவார்த்த அயச்சனை ஏதோ சொல்லியிருக்கேன், சூத்திரம் ஞாபகம் இருக்கு. சுவார்த்த அயச்சனை ஏதோ இன்னொன்னு இருக்கு. ஓ இன்னொரு சூத்திரம் இருக்கு, அதனால அங்க இது கா வந்து அதுதான் வரும். ஓ விபக்தி பரமாய விபக்தி பரமா இல்ல. இப்ப அயச்சு வந்து இங்க உட்காந்து நடுவில் உபசத்துக்கு மேல வந்து உட்காந்துக்கும். உபயக் பிளஸ் உபயகௌ ரூபம் தான் ஆகும், தவிர உபகௌ ரூபம் ஆகாது. ரூபம் அயச்சு கூட வந்து உட்காந்துக்கும். ஏன்னா தடுத்து இருக்கு, விபக்தி பரமா இல்ல, கா தடுத்துன்னு இருக்கு. அப்ப உபசத்துக்கு என்ன அயச்சும் வரலாம். அயச்சு வந்து உபயகௌ அப்படிதான் ரூபம் ஆகும், உபகௌர ரூபம் நிக்காது. புரியுது புரியுது. ஆனா இந்த இடத்துல தோஷம் கிடையாது. ஏன்னா உபசத்துக்குள்ளேயே வந்து உட்கார்ந்தால உபசத்துக்கு உபரத்தியம் பரமா இருக்கு, விபக்தி பரமா இருக்கு, அயச்சுவரத்துக்கு பிரசக்தி இல்ல, உபகௌ ரூபம் சித்திச்சிடும். அதனால இந்த ரூல்ஸ் உபகௌ ரூபம் சித்திக்கிறதுக்கு அயக்கச்சு ஓணும், சர்வசஞ்ச ஓணும், சர்வ பாடம் ஓணும். அதான் சர்வதிகனே பாடா அகஜர்த்தா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ஓகே அடியன். வேற சந்தேகம் இருக்கா? தஸ்ய இக, தஸ்யன உபசப்தஸ்ய இக இக பாடः சர்வாதிகனே. இகன இந்த இடத்தில் எங்கன்னா சர்வாதிகனே பாடः அகஜர்த்தா, அகச் கோசரம் அகச் பண்ணுவதற்காக இதுவானது பண்ணப்பட்டிருக்கிறது. அடுத்தது சர்வ விஸ்வ உபய சப்தத்தை பற்றி சொல்ற. சர்வாதிக படுத்த உபய சப்தம், உபசப்தத்தை விசாரம் பண்ணிட்டு அவர் உபய சப்தத்தை பற்றி விசாரம் பண்ற. உபய சப்தா ஜீவச்சனம் நாஸ்தி. உபய சப்தத்தை இப்ப சொன்னதுனால உபய சப்தமானது ஏகவச்சனம் தான் உண்டு, பகுவச்சனம் தான் உண்டு. உபய சப்தத்துக்கு உபயனா ரெண்டு சொல்றோமே, ரெண்டு பக்கமும் அப்படி சொல்றோம். அதே மாதிரி உபயத்தகனா ரெண்டு பக்கம்னு அர்த்தம். அந்த சப்தமானது உபய உபயே அப்படிதான் வரும். உபய உபய உபௌ உபயௌ அப்படி ரூபமான திவச்சனமான சப்தமானதுக்கு கிடையாது. உபசப்தா திவச்சனம் நாஸ்தி, திவச்சனே நாஸ்தினா திவச்சனமானதுக்கு கிடையாது. ஏகவச்சனமும் பகவச்சனம் தான். உபயா உபயே உபயம் உபயானு உபயேன உபயைஹி உபயஸ்மை. ஏன்னா இங்க உபயாயம் சொல்லக்கூடாது. உபயஸ்மை உபயபியா உபயஸ்மாத் உபயபியா, அப்ப உபயஸ்மின் உபயேஷாம், அது ரெண்டும் பேதம். இதெல்லாம் ராம் சத்து போட நம்ம சொல்லிக்க வேண்டியது. ஓகேவா? அது என்ன பிராதிபதிகம்? உபயகாவா உபயாவா? உபயான ஒண்ணு. முன்னாடி பார்த்தது உப பிராதிபதிகம், இப்போ உபய. ஆனா உபயோக திவிவச்சனமே கிடையாது இல்லையா அடியன்? திவிவச்சனமே கிடையாது. உபசப்தஸ்ய திவிவச்சனம் நாஸ்தி. அங்க ஏன் சொல்லிருக்கேன்னா உபயசப்தஸ்ய உபயதா அப்படி சொல்ல போறோம், ரெண்டு பக்கமும் அப்படி சொல்லிட்டு பிரதம சரம தயால் பார்த்த கதிபயனே மாஸ்ட அப்படின்னு சூத்திரம் இருக்கு. பிரதம சரம தய அல் அப்படி அர்த்தத்தை தயப்படுத்தையெல்லாம் அந்த உபயதகான்னு வரப்போறது. உபயதா தய வந்தா நித்தியமாவே அது விகல்பேன சர்வநாம சம்ஞா. உபயதா சொல்ற இடத்துல விகல்பேன சர்வசம்ஞா வந்து விகல்பனம் என்னன்னா இப்ப ராம் சப்தம் மாதிரி ரூபம் இருக்கும், ராம் சப்தம் இல்லாத சர்வநாம சப்தம் மாதிரி இருக்கும். உபயே உபயாக அப்படி சொல்றோம் வச்சுக்கோங்களேன். இப்ப சர்வே சர்வாக, சர்வேன்றது சர்வநாம சம்ஞா வந்தால் வராபசத்தை சர்வாக அது விகல்பம் நம்ம சொல்லிருக்கோம். ரெண்டு ரூபமும் விகல்பம். அதே மாதிரி
இந்த உபய சப்தத்துக்கு தய பிரத்யெல்லாம் வரைச்சு பிரதம சரண தயால் பார்த்த சூத்திரத்தினால உபயத்தா உபயே உபயே அப்படி ஆக பட்சத்துல நித்தியமாவே அந்த தய பிரத்யாந்தம் வந்தால் விகல்பேன்னு அந்த சூத்திரத்தான சரணாசன்யா விகல்பேன வரப்போறது. அது வராம உபய சப்தத்துக்கு நித்தியமாவே சரணாம் சம்யா சொல்றதுக்கோசரம் உபய சப்தமானது சர்வாதிகனே பாடா. இன்னும் உபய சப்தா நித்திய தியோஜனாந்தம் அது ஒண்ணு சொல்லிருக்கணும். உடனே உபய சப்தமானது பிரதம சரண தயால் பார்த்தேன்னு சொல்றதுனால சரணாம் சம்யா விகல்பேன விதிக்கிறார். அது இல்லாம உபய சப்தத்துக்கு மாத்திரம் நித்தியமாவே சர்வநாம சம்யானது உண்டு அப்படின்னு தெரியறதுக்கோசரம் உபய சப்தமானது சர்வாதிகனே பாடா. புரியுதா? உபய சப்தமானது சர்வாதிகம் ஏன் போடணும்னா அது பெருமை தர்ம தயார் பார்த்தா சர்வநாம சம்யா வரப்போறது அதுக்கு. ஆனா அது விகல்பேன விதிக்கிறேன். ஆனா உபயசத் பிரத்யாந்த தய பிரத்யாந்தமா இருந்தாலும் உபய சப்தத்துக்கு நித்தியமாவே சர்வநாம சம்யா வரணும்ன்றதுக்கோசரம் உபசப்தே சர்வாதிகனே பாடா. அடுத்தது சர்வ சர்வ விஸ்வ உப உபய முடிச்சுட்டு அவ டத்தர டத்தம இது பத்தி சொல்றேன். டத்தர டத்தம ரெண்டுமே பிரத்யங்கள். டத்தர பிரத்யம் டத்தம பிரத்யம் ரெண்டுமே பிரத்யங்கள். அதனால டத்தர டத்தம ரெண்டுமே பிரத்யம். இந்த பிரத்யத்துக்கு சர்வநாம சம்யா விதிக்கிறேன். இந்த பிரத்யத்துக்கு பிரயோகம் பண்ண போறோம் நம்ம பிரத்யம் அப்படின்னு கேட்டா இந்த பிரத்யத்தை தன்னை பிரயோகம் பண்ண போறது இல்லை. இந்த பிரத்யாந்தத்தை நம்ம வச்சுக்கணும். பிரத்யேக சொல்லப்பட்ட காரியம் பிரத்யாந்தத்துக்கு வரும். பிரத்யேக கிரகணே ததந்த சியாபி கிரகணம் பரிபாஷை. பிரத்யேக கிரகணமானது ததந்த சியாபி கிரகணம். பிரத்யேக சொல்லப்பட்ட காரியமானது பிரத்யேக தனியா வராது. அதனால பிரத்யேக சொல்லப்பட்ட பிரத்யாந்த சப்தம் எந்த சப்தம் இருக்கோ இந்த அந்த சர்வநாம இதுக்கு பிரத்யேக என்ன சொல்ல தத்தரத்துக்கு சர்வநாம சம்யா வச்சிருக்கேன். தத்தமுக்கு சர்வநாம சம்யா வச்சிருக்கேன். இப்ப எங்க தத்தர தத்தம பிரத்யேகம் என்ன தனியா யூஸ் பண்ண போறோமா? பண்ண போறது இல்லை. அப்ப ஏது விதிப்பானே அப்படின்னா இதுக்கு சொல்லப்பட்ட காரியமானது இது அந்தமாவுடைய லத்தர பிரத்யாந்தமா எந்த சப்தம் இருக்கோ அதுக்கு வரும். அப்ப லத்தம சப்தாந்தமா எந்த சப்தம் இருக்கோ அதுக்கு வரும்னு அர்த்தம். புரியுதா? லத்தர லத்தமோ பிரத்யோ பிரத்யோ பிரத்யேகனே ததாந்த கிரகணம். பிரத்யேகனே பிரத்யேக சொல்லப்பட்ட காரியமானது ததந்தம் அந்த பிரத்யாந்தத்துக்கு கிரகணம் அப்படின்னு சொன்னதுனால ததந்த கிராஹியாகனா ததந்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ दशम प्रत्यान्त शब्दाः सर्वनाम संज्ञा भवति. दशम प्रत्यान्त शब्दाः सर्वनाम संज्ञा भवति அப்படின்னு வச்சிட்டு அந்த சப்தத்தை நம்ம சர்வநாம சப்தம் மாதிரி சொல்லணும். புரியுது. இப்ப இங்கேயும் ஒரு சில கேள்வி இருக்கும். இங்க என்ன பொதுவா இந்த பிரத்யேகத்துக்கு ததந்த கிராக்கியம் சொல்லியிருக்கோம். ஆனா இது இந்த சம்யா விதோ பிரதிஷேதான் அது ஒரு இருக்கு. சம்யா விதியில சம்யா விதிக்கச்சு ததந்த கிரகணம் கிடையாது. பிரத்யேக சொல்லப்பட்ட காரியம் பிரத்யாந்தத்துக்கு வராது. எப்போ சம்யா விதி பிரதிஷேதா அப்படின்னு இருக்கு. அதனால்தான் நம்ம சுப்திக் அந்தம் பதம் எப்படி பார்த்தோம்? சுப்திக் அந்தம் பதம் அப்படின்னு பார்த்தோம். சூத்திரம் படிச்சோம். சுப்பு திங் என்ன விதிக்கிறேன்? பத சம்யா விதிக்கிறேன். பதம்னு பேர் வைக்கிறேன். எதுக்கு? சுப்பிரத்யத்தை அந்தமா சுப்பிரத்யத்துக்கும் திங் பிரத்யத்துக்கும் பதம்னு பேரு. அப்போ சுப்பிரத்யத்துக்கு பதம்னு பேரு, திங் பிரத்யத்துக்கு பதம்னு பேரு. அப்போ அந்த கணனையும் போடுவானே அப்படின்னு கேள்வி கேட்டு இங்க சுப்தி பதம் பட்டானே போறோம்ல. ஏன்னா பிரத்யேக கணே ததந்த கிரகணம். பிரத்யேக சொல்லப்பட்ட காரியம் ததந்தத்துக்கு வரப்போறது. சுப்புக்கு சொல்லப்பட்ட சுபந்தமான ராம சப்தம் கிருஷ்ணது வர போறது. திங்கு சொல்லப்பட்ட திங்கந்தமான பவதி பவதா அதுக்கு பதம் வரப்போறது. இப்ப அந்தம் சுப்பு அந்தமாவுடைய திங்க அந்தமாவுடைய போடணும்னு கேட்டா இது சம்யாவிதம் பத சம்யா தான் விதிக்கிறார். பத சம்யா விதிக்கச்சு பிரத்யேக ததந்த கிரகணம் நாஸ்தி அப்படின்னு பரிபாஷை இருக்கு. பிரத்யேக பத சம்யா விதிக்கச்சு பிரத்யேக சொல்லப்பட்ட காரியமானது ததந்தத்துக்கு அறையாது அப்படின்னு இருக்கு. அதனால சுப்புக்கு சொல்லப்பட்ட சுபந்தத்தை குறிக்காது, திங்கத்தை குறிக்காதுன்னு சொல்லி இங்க சமாதானம் சொன்னேன். ஆனா இங்க என்ன பண்ணிட்டா ரத்ன பிரத்யத்துக்கு உண்டி சரணாம் சஞ்சா விதிக்க போறோம். அப்போ பிரத்யேக தகுந்த நாஸ்தி தான் வரணும் இங்கேயும். ஏன்னா இது பிரத்யம் இதுக்கு விதிக்கப்பட்ட காரியம் பிரத்யேக தகுந்த வரும். எப்போ கிடையாது? ஆனா
சம்யாவா இருந்தா கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன வதிக்க போறோம்? பிரத்யாந்தத்துக்கு சர்வநாம சம்யா வதிக்க போறோம். அப்போ பிரத்யாந்த கரணம் உண்டா அப்படின்னா இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துரு உண்டு. ஏன்னா இங்க தத்திர ததம் பிரத்யம் விதிச்சிருக்கு. இப்ப இந்த பிரத்யத்துக்கு சர்வநாம சம்யா விதிச்சு பிரயோஜனமானது கிடையாது. அந்த சர்வாதி கணத்துல தத்தமே ததம் பிரத்யத்தை விதிச்சுட்டு அது சர்வநாம பேர் வச்சு பிரயோஜனம் என்ன? ஏன்னா பிரயோகம் பண்ண போறது. ஏன்னா ந கேவல பிரகிருதி பிரயோக்தவியா நாப்பி கேவல பிரத்யா. ஒரு பிரகிருதி ராம பிளஸ் 2 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ராமஹா ரூபா போறது ரெண்டு சேர்ந்து ராமஹான்னு ஆறுது. இப்ப ராம அப்படின்னு பிரகிருதி, சுன்றது பிரத்யம். இப்போ ரெண்டு சேர்ந்து ராமஹா பிரயோஜனம் ஆகுமா தவிர இப்ப ராம சு அப்படின்றது நம்மளுக்கு என்ன ஆகாது? நாப்பி கேவல பிரகிருதி பிரயோக்தவியா. இப்போ ஒரு பிரகிருதி மாத்திரம் பிரயோகம் பண்ணதுக்கு முடியாது. நாப்பி கேவல பிரத்யா ஒரு பிரத்யத்தை மாத்திரம் பிரயோகம் பண்ணவும் முடியாது. அப்ப ரெண்டும் சேர்ந்தா பிரயோகம் பண்ணணும்னு இருக்கு. அப்ப தத்திர பிரத்யத்துக்கு சர்வநாம வச்சு காரிய பிரயோஜனம் கிடையாது. அதனால ததந்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ள இந்த இடத்துல சொல்லி கேவல பிரகிருதி பிரயோக்தவியா நாப்பி கேவல பிரத்யா நியாயேன்னு இது ஒரு பிரத்யேகம் யூஸ் பண்ண முடியாது சர்வநாம வச்சு. அதனால இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும்? சர்வத பிரத்யம் சொல்லப்பட்டது தத்த பிரத்யாந்தத்துக்கு கிரகணம் அப்படின்றத நம்ம வச்சுக்கொள்ள வேண்டும். புரியுறதா? அதுக்கு இங்கே சந்தேகம் புரியுறதா? புரியுறது. கொஞ்சம் சட்டில் தான் புரியுறது. கொஞ்சம் தீவிரமா கவனிச்சா புரியுது. அதான் கேள்வி தத்திர பிரத்யம் இப்ப ததந்தக்காரன் சொல்லிட்டோம். ஆனா இங்க சுப்திங்கந்தம் பதம் என்ன பண்ணிருக்கோம்? பதசம்யம் வச்சிருக்கோம். சுப்பு திங் போன படம் சூத்திரம் எழுதிக்கலாம். சுப்திங் பதம். ஏன்னா சுப்புன்ற பிரத்யம் திங்குன்ற பிரத்யம். அந்த சுப்பும் திங்கும் ததந்தத்தை கிராட்சி. ஏன்னா பிரத்யமா இருந்தால ததந்த கிராட்சியாகான்னு சொல்லி ததந்துக்கு பதம் பேர் வச்சுடலாமே போருமே. அந்த பதம் ஏன் போடணும்னு கேள்வி அங்க. அங்கன்னா சொன்ன பிரத்யேகனே ததந்த கிராட்சின்னு இருக்க அது சம்யா விதியில வராது. சம்யா விதினா பத சம்யா விதிக்கிறேன் பதம் பேர் வைக்க போறேன். அப்போ ததந்த எதுக்கு சொன்னாரு? அதுக்குதான் சம்யா வருமா தவிர அது பிரத்யேக சொல்லி பிரத்யாந்தத்துக்கு சம்யா வரும்னா அப்படி அந்த ரூல்ஸ் அங்க வராதுன்னு சொல்லியிருக்கு. அதனால சுப்புக்கு சொல்லப்பட்ட சுபந்தத்தை குறிக்காது. அதான் என்ன பண்ணணும்? அந்த பதம் போட்டு சுபந்தம் பதம் திங்கந்தம் பதம் போட்டிருக்கோம் சொல்லி சமாதானம் சொல்லியிருக்கிறாங்க. அதே ரூல்ஸ் இங்க கேட்கறாவா? தத்திர தத்துவம் பிரத்யங்கள். இப்ப தத்திர பிரத்யத்துக்கு என்ன வைக்க போற? சர்வநாமான்னு பேர் வைக்க போறோம். அப்ப சம்யா விதோ ததந்த கிராக்கியான்னு வராது. அப்ப தத்திர பிரத்ய வச்சதுக்கு தத்திர பிரத்யாந்தத்துக்கு அர்த்தமானது நம்ம சர்வநாம சம்யா சொல்ல முடியாது அப்படின்னு கேள்வி. அப்ப அதுக்கு என்ன சமாதானம் சொல்றேன்? அது வாஸ்தவம் தான். ஆனா இப்படி இந்த கணத்துல தத்திர பிரத்யம் பிரத்யாச்சு. இப்போ ந கேவலி பிரகிருதி பிரயோக்தவியா நாபி கேவல பிரத்யான்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஒரு பிரகிருதி மாத்திரமும் ஒரு பிரத்யேகமா தனியா யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கு. இப்ப தத்திர பிரத்யேக சர்வநாம காரியம் விதிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அது பிரயோகம் பண்ண போறது ஒரு பிரத்யேகமா நம்ம பிரயோஜனம் பண்ண மாட்டோம். அப்ப என்ன வச்சுக்கணும்? பிரத்யாந்தம் வச்சுக்கணும். அதனால இப்ப இந்த இடத்துல உண்டு தத்திர பிரத்யேகம் சொல்லப்பட்ட தத்திர பிரத்யாந்தத்துக்கு வச்சுக்கலாம். இந்த சம்யாத பிரதிஷேதா இங்க பிரவர்த்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் சொல்றேன். பிரவர்த்திக்கலாம் சொல்லி சமாதானம். புரியுதாடியே? புரியுது. போறடியன். சரி. கிளாஸ் ஒரு மணிக்கு போறடியன். ధన్యవాదాలు. ధన్యవాదాలు.